ஓம் கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குரு ஞான வள்ளலை சரணம். என் அன்பின் பிள்ளையை குறித்து வைத்துக்கொள். இன்னும் 1 மணி நேரம்தான். நீ எனக்கு நன்றியை கூறும் தருணம் வந்து விட்டது. அழுததெல்லாம் போதும், கலங்கியதெல்லாம் போதும். எத்தனை நாட்களுக்குத்தான் இந்த சோதனையும் வேதனையும் என்று என்னிடம் அழுது புலம்பி தவித்தாய். அந்த அழுகைக்கும் புலம்பலுக்கும் இடையிலே உனக்கு வெற்றியின் வாக்கினை தருவதற்கு என் அருளையும் அன்பையும் முழுவதுமாக பரிபூரணமாக என் செல்ல பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக நான் வந்து இருக்கின்றேன். எவ்வளவோ சோதனைகள் வந்து விட்டது, அத்தனையும் கடந்து வந்து விட்டாய். ஆனால் இதை இப்பொழுதே செய்வதற்கு என்ன விஷயம் இருந்து கொண்டு இருக்கிறது என்றுதானே என்னிடம் கேட்கிறாய். என் தங்கமே, நீ இவ்வளவு காலமாக கேட்டது, இவ்வளவு காலமாக உன் மனதில் புழுங்கிக் கொண்டிருந்தது, எத்தனையோ நாட்கள் யாரிடமும் சொல்லாமல் என்னிடம் மட்டுமே உன் இரகசியத்தை பகிர்ந்து கொண்டது. அந்த இரகசியத்திலே உனக்கு நான் வெற்றியை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருந்தேன். உன் கனவினிலோ உன் வாழ்க்கையில் வந்து நேரிலோ நான் ஒவ்வொரு முறையும் அது நடக்கும் என்று உறுதி மட்டும்தான் கொடுத்து கொண்டே இருந்தேன் என்று சொல்லி கொண்டிருந்தாய். ஆனால் ஒன்றும் நடந்த பாடு இல்லையே என்று என்னிடம் நீ அழுது கொண்டு இருக்கின்றாய். எல்லா வேளைகளிலும் நான் உன்னை பாதுகாத்து கொண்டுதானே இருக்கின்றேன். என்னை குருவாக நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என் குழந்தை சாதாரணமானவன் அல்ல. எவ்வளவு சோதனை வந்தாலும் இந்த குருவை கைவிடும் எண்ணம் உனக்கு எப்பொழுதுமே கிடையாது என்று எனக்கு தெரியும் அல்லவா? அப்படி இருக்கும்போது நான் உனக்கானதை தராமல் விட்டு விடுவேனா? வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்குமோ என்று பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்காது. அடுத்து என்ன நடந்தாலும் அதை துணிவோடு எதிர்கொள்ளலாம் என்று துணிந்து நில். உன் அப்பன் இருக்கும்போது நீ எதற்காக பயம் கொள்கிறாய்? என் கண்ணை, நீ நினைப்பது நல்லதாக இருக்கும்போது உனக்கு நடக்கின்ற செயலும் நல்லதாகத்தானே நடக்கப் போகிறது. அதன் பிறகு சற்றும் ஏன் இங்கு பதற்றமடைந்து கொண்டு இருக்கின்றாய்? பதற்றமடைவதற்கு இங்கு என்ன ஆகிக் கொண்டு இருக்கிறது? அவ்வளவு எளிதாக உன் வேலைகளை நான் இங்கு கஷ்டப்படுத்தவே மாட்டேன். என் தங்கமே, உன் வேலைகளை உனக்கு பதிலாகத்தானே நான் இங்கு செய்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. உனக்கான முடிவு உன் வாழ்க்கையில் என்னாகுமோ ஏதாகுமோ என்று யோசிப்பதை விட என்னானாலும் சரி, உன் வாழ்க்கையின் கனவை நினைவாக்குவதற்கு இந்த அப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. நான் உன் பக்தியை மட்டும் வாங்கிக் கொண்டு அமைதியாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று யோசிக்காதே. உன் வாழ்க்கையை நினைத்துத்தான் உன் விதியை எப்படியாவது மாற்றியமைக்க வேண்டும் என்று குறிக்கோளோடு நான் இங்கு போராடி கொண்டு இருக்கும்போது அந்த போராட்டம் எப்பொழுதுமே நான் கைவிடப் போவதில்லை. போராட்டமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. என் வாழ்க்கையின் கனவுகள் எப்பொழுது நிஜமாக போகிறது என்று அந்த தருணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய். இதோ அந்த தருணமானது இப்பொழுது நான் உனக்காக உன்னை தேடி வந்தல்லவா தர வந்து இருக்கின்றேன். நிச்சயம் நீ என்னிடம் அதற்கு மாறாக நன்றியை கூறும் தருணமும் வந்து விட்டது. எத்தனை சோகங்கள் உன்னுள் இருந்தாலும் இந்த அப்பன் மீதுள்ள அன்பையும் பக்தியும் மறக்காமல் இருக்கும் என் பிள்ளைகளுக்கு நல்லதையும் நன்மையையும் நான் செய்ய காத்திருக்கும் போது யாரும் இல்லையே, நான் அனாதை என்று யோசிக்கவே வேண்டாம். கவலைகள் எல்லாம் இனி பறந்தோடும் தருணம் வந்து விட்டது. எத்தனை சோகத்திலும் நான் உன்னை அங்கு உறுதியாகும் மனதைரியத்தோடும் கரம் பற்றி இருக்கின்றேன். யார் உன்னை புறக்கணித்தாலும் இந்த அப்பன் உன்னை புறக்கணிக்கப் போவதே கிடையாது. யார் உனக்கான செயலை அங்கு செய்து கொண்டிருக்கிறார், யார் உனக்கு நல்லதை சொல்லி தருகிறார், யார் உனக்கு கெடுதலான விஷயத்தை செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை சொல்வதற்குத்தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். மற்றபடி உனக்கு நன்மையை விளைவிக்க கூடாது என்ற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது என் தங்க பிள்ளையே. நீயோ எவ்வளவு முறையிட்டாலும் நமக்கான நன்மையான காரியம் மட்டும் நடக்கவில்லையோ என்று யோசிக்க வேண்டாம். எவ்வளவு விஷயம் வந்தாலும் உனக்கு நல்லதை செய்வதற்கும் சொல்வதற்கும் இந்த அப்பனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீ கண்கூடாக பார்த்துவிட்டாய் அல்லவா? அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசிக்கிறாய்?
உன் மன கலங்கும் கலக்கத்திற்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாக நான் உன்னை தேடியே வந்து விட்டேன். வருத்தங்கள் தேவையில்லை. இனி காயங்கள் எல்லாம் பறந்தோடத்தான் போகிறது. உனக்கு நல்லதுதான் நடக்கும். வாழ்க வளமுடன்.